30 நாளா நீங்க குறிப்பிட்ட எல்லா விஷயமுமே ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது நம்ம ஆதரிக்கணும், இல்ல அவங்கள வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அரசியல்ல வந்து நான் அடுத்த எலக்ஷன்லயே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வல்லவரு. ஆ எனக்கும் டிஎம்கேக்கும் நடுவுல தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தரு. நீங்களே குறிப்பிட்ட மாரி மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு, இளைஞர்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. அப்படி இருக்க ஒருத்தர நம்ம நல்வழிப்படுத்துறதும், தப்பு செய்யும்போது கேள்வி கேட்கறதும் அத விட ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, கரெக்ட். பட் வளர்ந்துட்ட பிறகு எந்த விதமான பவர் பவர் ரேங்கிங்லயும் அவர் இல்ல. இஸ் நோபடி நவ். ஒரு ஆஸ்பிரண்ட், பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட், அவ்வளவுதான். புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒரு ஒரு நியூ கமர். அவருக்கு இருக்கிற சோஷியல் கேபிட்டல் என்னன்னா, ஹி ஹாஸ் அ மாஸ் அப்பீல் பிகாஸ் ஹி கம்ஸ் ஃப்ரம் இத்தனை வருஷம் ஆஃப் ஹீரோடம்லேருந்து வராருன்றதுனால அந்த சோஷியல் கேபிட்டலோட அவர் வராரு. அதனால அவரால் புது மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இன்னொரு விஜயோட ஸ்பெஷல் வாட் வி ஹோப் அபவுட் ஹிம், இது வந்து பொதுவாக நம்ம பேசுறது இல்லை. ஆனால் இந்த பாலிடிக்ஸில் ஒரு எக்கானமிக்ஸ் இருக்கு. அரசியல் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அரசியலில் நான் என்ன வாக்குறுதி கொடுக்கணும், என்ன வாக்குறுதி கொடுத்தா எத்தனை மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு வரவு செலவு கணக்கு சீனியர் பொலிட்டிஷியன்ஸ். எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? ஆனால் இது வந்து நம்ம கரப்ஷனுக்கு இதுதான் காரணம்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் எங்கிட்ட காசு வாங்குறீங்க, ஏன் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் இந்த மினிஸ்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டே காசு வாங்குறீங்களே, ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா, இது கடைசியில் மக்களுக்கு தான் போகுது, அதனால் நீங்கள் இந்த காசை பார்க்காம கொடுத்துருங்கன்னு நிறைய தடவை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அப்போது எனக்கு ஆஸ் அ ஜென்ரல் சிட்டிசன் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க நிறைய கரப்ஷனுக்கான எக்ஸ்கியூஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம்ல, ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், அந்த மாதிரி காசு எங்களுக்கு செலவாகுது, எங்கேருந்து வரும் எங்கள் காசு, நாங்கள் ஒரு மினிஸ்டராக இருந்தால் இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் இத்தனை கல்யாணத்துக்கு போகணும், இத்தனை கருமாதிக்கு போகணும், இத்தனை பேருக்கு செலவு பண்ணணும், இத்தனை காது குத்துக்கு போகணும், எல்லாம் நாங்கள் தான் எங்கள் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணுறோம், அந்த காசு எங்களுக்கு எப்போ இது ரீஃபண்ட் ஆகும், இந்த டைமில் தான் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பேசாத ஒரு ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கு. எஸ். அந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் உடையணும்னா, நீ காசு கொடுக்கலனாலும் நான் உனக்கு ஓட்டு போடுவேன், நீ காசு கொடுக்கலனாலும் உன் மீட்டிங்க்கு நான் வருவேன், எனக்கு காசு முக்கியம் இல்லை, உன்னை பார்க்கணும் இல்லை உன் கருத்தை கேட்கணும், ஏதோ ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் இந்த மணின்ற அந்த டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆக முடியும். இல்லைன்னா அது போயிட்டே இருந்ததுன்னா இட்ஸ் லைக் ரன் அவே எவல்யூஷன். நம்ம எங்கே போய் முடியும்? ஒரு தடவை மிஸ்டர் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதை பற்றி சொன்னார். எலெக்ஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட் இருக்குல்ல, அது எஸ்கலேட் ஆகி ஒரு சீலிங்கை ரீச் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அது கீழே விழுவோம். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டேமேஜை சந்திச்சிருவோம். அது எந்த கல்ச்சருக்குமே எந்த எக்கனாமிக்குமே நல்லது இல்லைன்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு.